காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் கணபதி ஹோமம் பண்ணக்கூடியதனால் ஏற்படக்கூடிய பலன்கள், கணபதி ஹோமத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய திரவியங்கள், அஷ்டதிரவியம்னு பேர், அதை பற்றியும் அதோடு கூட விக்னேஸ்வருக்கு பிரீதியான அருகம்புல்லினுடைய மகிமையை பற்றியும் போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் மகாபெரிவா அப்படிங்கிற அதிசயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். மகாபெரிவா பீடத்துக்கு வந்த பிறகு முதலாக பண்ண வியாச பூஜை எந்த ஊரில் பண்ணான்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். மகாபெரிவா அதிசயம் மட்டும் இல்லை, பேரதிசயம்னே சொல்லலாம். ஒரே ஒரு நாளில் எல்லாத்தையும் புரட்டி போட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படிலாம் சொல்லுவாள் பொதுவாக. அந்த மாதிரி காஞ்சிபுரம் சங்கர மடத்துலேருந்து போன ஒரு தந்தி திண்டிவனத்துக்கு போச்சு. அங்கே 13 வயசு பாலகர் சுவாமிநாதன் பள்ளியில் படிச்சுன்னு இருந்தவர். அவருடைய வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. உலகத்திலேயே பெரிய மதமாக இருக்கக்கூடிய இந்து மதம், அந்த மதத்தினுடைய பெரிய அளவு பொறுப்போட கூடிய அத்வைத மடத்தினுடைய தலைமை பீடத்துக்கு ஒரே நாளில் அந்த பாலகரை கொண்டு வந்து உட்கார வச்சுடுத்து. அப்படி உட்கார்ந்த அவர் உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் நடந்தது ஒரு பெரிய அதிசயம்தான். அவர் வாழ்க்கையில் பண்ண சில அதிசயங்களை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். 62வது பீடாதிபதிகள், அவர் பெயர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் காலத்தில் இங்கே ஆங்கிலேயர் படையெடுப்பு இருந்து, இஸ்லாமியர்கள் படையெடுப்பு, அதன் காரணமாக காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்த தக்கோலத்தில் அடிக்கடி யுத்தம் நடந்தது. அதனால் மடத்தை இங்கே காஞ்சி மடத்தை அமைதியாக நடத்த முடியல. அத்தோட காமாட்சி கோவிலில் சொர்ண காமாட்சின்னு இருந்தால் விக்கிரகம் தங்கத்தில், அந்த அம்பாளுக்கும் அந்நியர்களாக ஆபத்து ஏற்படும்னு நினச்சி அப்போ பீடாதிபதியாக இருந்த 62வது பீடாதிபதிகள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த அம்பாளை எடுத்துட்டு உடையார்பாளையம் போயிட்டார். உடையார்பாளையம் ஜமீனில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் தஞ்சாவூர் அரசர் அவரை கூப்பிட்டுக்கிறார். ராஜசிம்மன் ராஜா அவர் அங்கே கூப்பிட்டு தஞ்சாவூரில் இந்த பங்காரு காமாட்சி கோவில் கட்டி, மேலே வீதியில் இப்பவும் இருக்குது, கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு காஞ்சி மடத்தை அங்கேயே இருக்கும்படியாக பண்ணுறார். கொஞ்ச காலத்துக்கு அங்கே இருக்கார் காஞ்சி மடத்தோட அந்த பீடாதிபதிகள். அப்புறம் அவருக்கு காவேரி தீரத்தில் மடம் இருக்கிறது தான் ஸ்லாகியம் அப்படின்னு பட்டுது. அதனால் என்ன பண்ணார், கும்பகோணத்துக்கு அந்த ராஜா கிட்ட சொல்லிவிட்டு மடத்தை கும்பகோணத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டார். கும்பகோணத்தில் தான் காஞ்சி மடமானது ரொம்ப வருஷம் தொடர்ந்து இயங்கின்னு வந்தது. ஹெட் ஆஃபீஸுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி கும்பகோணத்தில் இருந்தது. மகாபெரிவா பட்டத்துக்கு வந்த பிறகு 1950ஆம் வருஷம் வாக்கில் கும்பகோணத்திலேருந்து மடத்தை காஞ்சிபுரத்துக்கு திரும்பவும் தன்னுடைய இடத்துக்கே கொண்டு வந்தார். ஆதியாச்சாரியாளால் உருவாக்கப்பட்ட இடம், ஆதியாச்சாரியால் சர்வக பீட ஏறின இடம், ஆதியாச்சாரியால் சித்தியான இடம், இதெல்லாம் காஞ்சிபுரம். அதனால் அவர் ஏற்படுத்தின மடத்தை அங்கேயே நடத்தணும்னு சொல்லிவிட்டு கும்பகோணத்துலேருந்து அவள் 1950 வாக்கில் சுமார் 250 வருஷத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்துக்கு சங்கர மடத்தை மாற்றினான் மகாபெரிவா. காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு சங்கர மடம் வந்தவுடனே அது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டது. தினசரி காஞ்சிபுரம் கோவில், டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாள், கோவில் நிறைஞ்ச ஊர். சங்கர மடமே ஒரு கோவில் மாதிரி மாறிவிடுது. ஜெய் ஜெய் ஜெயின்னு ஜனம், எப்போ பாரு திருவிழா கோலம். பெரியவாளை பார்க்கணும், பெரியவாளை தரிசனம்னு, பெரியவா கிட்ட போகணுன்னு தேசத்துலேருந்து அத்தனை ஜனங்களும் வர ஆரம்பிச்சிட்டா. எந்த சுபகாரியம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பெரியவா கிட்ட பெரியவா ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் பண்ணுவாள். குழந்தைக்கு உபநயனம் பூனல் பத்திரிக்கை எடுத்துன்னு வருவா, பெரியவா கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிப்பா. பூனல் முடிஞ்ச உடனே பூனை போட்ட பையனை கூட்டின்னு பெரியவா கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிப்பா.
விவாகம்னாலும் பத்திரிகை கொண்டு வந்து வச்சு பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விவாகம் முடிஞ்ச உடனே தம்பதி சமேதராக வந்து பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பா. இப்படி எல்லாத்துக்கும் பெரியவாவுடைய ஆசீர்வாதம், பெரியவாளை பார்க்கணும், பெரியவாக்கிட்ட வரணும்னு வர ஆரம்பித்தான். சொல்ல முடியாத ஜனம் பெரியவாளுடைய அந்த பூஜையை பார்க்குறதுக்கும் பெரியவாளை பார்க்குறதுக்கும் ஜனம் இங்கே திமிலோகப்பட்டது. இப்படி சுபகாரியங்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டம், கவலை, படிப்பு இல்லை, கல்யாணம் ஆகலை, வேலை இல்லை, இப்படி எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தங்களுடைய சோகத்தையும் கொண்டு வந்து பெரியவா காதில் தான் போடுவா. எல்லாம் அவள் எல்லாம் பொறுமையாக கேட்டுண்டு அதுக்கான ரெமடியை சொல்லுவாள். இதை பண்ணுங்கோ, அப்படி இப்படி பண்ணுங்கோ, சரியாக போகும். இப்படி சோகத்தோடு உள்ள வந்து வருத்தத்தோடு வந்தவாள்லாம் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் பரவசத்தோடும் வெளியில் போவாள். அதை நாம் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, பெரியவாக்கிட்ட வந்தாக்க தங்களுடைய கவலை தீர்ந்துடும், தங்களுக்கு என்ன சங்கடம் இருக்கோ அந்த சங்கடம் தீர்ந்துடும் அப்படின்னு ஜனங்கள்லாம் சாரி சாரியாக வர ஆரம்பித்தா. உதாரணத்துக்கு சிலதை பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய அட்வொகேட், மடத்து சிஷ்யர், அவர் பெரியவாக்கிட்ட ரொம்ப பக்தி அவருக்கு ஒரு கேஸ் சம்மந்தமாக ரொம்ப சிக்கல், அதுக்கு சரியான பிடி கிடைக்கல அவருக்கு அந்த கேஸுக்கு. சரி, மடத்துக்கு போய் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாக்கிட்ட வரா. பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணுறா. பெரியவாக்கிட்ட சொல்லலை எந்த விஷயமா வந்திருக்கோம் என்னன்னு. பெரியவாளே அவரை பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுற, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்லி அந்த வருஷத்தில் அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை போய் படித்து பாருன்னு சொல்கிறா. அவருக்கு பெரிய ஆச்சரியம். அதே நேரத்தில் போய் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து அவருடைய பிரச்சனை தீர்ந்து விட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டால். அதை பின்னால் அவரே சொல்லியிருக்கார். ஒரு தம்பதிகள், அவளுக்கு 10 வயசில் ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய கூப்பிட்டு வருத்தத்தோடு பெரியவாக்கிட்ட வரா. பெரியவாக்கிட்ட வந்து பெரியவாக்கிட்ட சொல்கிறா, பெரியவா, இந்த குழந்தை 10 வயசாகுது, பெண் குழந்தை, இதுவரை பேச்சே வரல, வாய் பேசலை, பெண் குழந்தை, இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா, பெரியவா தான் எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறா. உடனே பெரியவா என்ன பண்ணுறா, அவளை கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட கோவிலை சொல்லி அந்த கோவிலுக்கு போய் இதை பண்ணு, சரியாக போய்டுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இந்த 10 வயசு குழந்தை ஆக்ஷன் வந்தவா ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வயசு குமாரியாக அந்த குழந்தைய கூட்டின்னு வரா, கூட கல்யாண பத்திரிகையோட. பெரியவாக்கிட்ட வந்தோடனே பெரியவா பார்த்துட்டு கேட்குறா, என்ன இப்போ என்ன பேசுகிறாளா அப்படின்னு கேட்குறா. பேசுறது மட்டும் இல்லை பெரியவா, பாட்டு கூட கற்றுட்டுருக்கா. பெரியவா அனுக்கிறதுல இப்போ விவாகம் ஆக போகிறதுன்னு சொல்லி பத்திரிகை வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறாள். சந்தோஷமாக பெரியவா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுக்குறார். சொல்ல முடியாத சந்தோஷத்தோடு அந்த தம்பதிகள் திரும்பி போகிறாள். காஞ்சி மடத்திலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர் அவர் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் எப்பவும் வந்து எப்படி மேற்பார்வை பார்த்துட்டு இருப்பார். அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர். அதனால் நம்ம மதத்து மேலே பெரிய பக்தி, பெரியவாக்கிட்ட ஈடுபாடுன்னு சொல்ல முடியாது. கடமையை ஒழுங்காக செய்வார், ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் பெரியவானுடைய தபோ வலிமை, பெரியவா பூஜை பண்ணுறதெல்லாம் பார்த்து பெரியவாக்கிட்ட ஒரு அபரிமிதமான மரியாதை ஏற்பட்டு போச்சு அவருக்கு. அதனால் பெரியவான்னா ரொம்ப மரியாதையோடு நடந்துப்பார் அவர். அவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னா, அவருக்கு ஒரு மனைவிக்கு திடீர்னு ஸ்டமக்கில் கட்டி மாதிரி ஒன்று ஏற்பட்டு போச்சு. அதை டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அது கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். அவருக்கு சொல்ல முடியாத வருத்தம். மடத்துக்கு வந்திருக்கார், டியூட்டி பார்க்குறார். தூரக்க தான் இருப்பார். பெரியவா அங்கே இருந்தானே இவர் ரொம்ப தொலைவில் இருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து பெரியவா அவரை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய ஒரு சீடனை கூப்பிட்டு அவர் பேரை சொல்லி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கார், மூஞ்சியே சரியாக இல்லையா, அவரை கூப்பிட்டு அப்படிங்கிறார். முன்னே அந்த போலீஸ் ஆஃபீஸர் போய் அவர் கூப்பிட்டு வந்து பெரியவா கூப்பிட்றான்னு கிட்ட வந்து நிற்கிறார். பெரியவா ஒன்றுமே கேட்கல அவரை, இவர் ஒன்றுமே சொல்லலை. தன் சிரசில் போட்டிருந்த துளசி மாலையை எடுத்து அவள் மனசில் இப்படி தொட்டுட்டு இதை கொடுத்து, நீ இதை ஜலத்தில் போட்டு உன் ஒய்ஃபுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அதை வாங்கிட்டார் அவர். அதுக்கப்புறம் அவர் ஒய்ஃபுக்கு குணமாகிடுதுன்னு சொல்லணுமா, தனியாக சொல்லணுமா? ஒரு முறை கேவி மகாதேவன்னு சினிமாவுக்கெல்லாம் மியூசிக் டைரக்டர், மியூசிக் போடக்கூடியவர், நிறைய பக்தி படத்துக்கெல்லாம் போட்டிருக்கார். அவருடைய மகன் காணாமல் போயிட்டார். ரொம்ப நாள் ஆச்சு. அவர் எந்தெந்த சோர்ஸில் தேட முடியுமோ அப்படிலாம் தேடி பார்த்தார். இருக்கிற இடம் தெரியல,
மகனை காணும். ரொம்ப வருத்தத்திலே இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது பாடலாசிரியர், சினிமாக்கெல்லாம் பாட்டு எழுதுகிறார் வாலி. அந்த வாலி என்ன சொல்கிறாரு, கைவி மகாதங்கிட்ட, வாங்க நம்ம 2 பேரும் ஒரு நாள் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். காஞ்சிபுரம் கூட்டின்னு வரா, பெரியவா கிட்ட வரா 2 பேரும். வந்த உடனே கேவி மகாதேவன் வாலி 2 பேருமே பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பையன் காணாமல் போயிட்டான், ரொம்ப நாள் ஆச்சு, எல்லா சோர்ஸ்லையும் தேடி பார்த்தோம், கிடைக்கல, என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு சொன்னால் பெரியவா அப்படியே கேட்டுட்டான். கேட்டு ஒன்றுமே விசாரிக்கலை, பதில் சொல்லலை. கொஞ்ச நேரம் ஆச்சு, காத்துட்டே இருந்தாவா. டக்குன்னு பிரசாதத்தை கொடுத்து ஆற்றுக்கு போங்கன்னுட்டார். பிரசாதத்தை வாங்கிட்டு 2 பேரும் வந்துட்டா. காரில் ஏறி மெட்ராஸ் வர, மனசில் 2 பேருக்கும் ஒரு சஞ்சலம். பெரியவா என்ன ஒன்றுமே கேட்கல. எப்போ காணாமல் போனான், எங்கே இருக்கான், எதான்னு சொல்லுவான்னு பார்த்தோமே, ஒன்றுமே சொல்லலையே, ஆற்றுக்கு போங்கன்னு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் தான் அவளுக்கு. வருத்தத்தோடு மெட்ராஸ் வந்துட்டான். மெட்ராஸ் வந்து கேவி மகாதேவன் வீட்டு வாசலில் காரை நிறுத்திட்டு மகாதேவன் இறங்கி ஆற்றுக்கு போகிறார். அப்படி வீட்டுக்கு போகும்போது பார்த்தா வாசலில் அவர் பையன் நின்றுட்டுருக்கான். ஆற்றுக்கு போங்கன்னு மகாபெரியா சொன்னனுடைய பொருள் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. இப்படி பல பேருடைய குறைகளை கேட்டு கேட்காமையே குணப்படுத்தின்னு வந்திருக்கார். இஸ்மாயில்னு ஜட்ஜாக இருந்தவர். அந்த இஸ்மாயில் அடிக்கடி வருவா, பெரியவான்னு வந்து பெரியவா கிட்ட தரிசனம் பண்ணிட்டு பல விஷயங்களை கேட்டுன்னு போவார். சவுந்தரா கைலாசன்னு பெரிய ஸ்காலர் அந்த அம்மா, அவள் அடிக்கடி வருவா, வந்து பெரியவா கிட்ட வந்து பெரியவான்னு தரிசனம் பண்ணிட்டு பெரியவா கிட்டேருந்து எனக்கு ஒரு வாங்கிட்டு போவாள். எஸ்.ஏ. சுப்பையான்னு அந்த காலத்தில் சினிமா நடிகர், பெரிய நடிகர், அவர் உருகி பெரியவான்னு வருவா, பெரியவா கிட்ட அப்படியே உருகி போவாள். இப்படி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஏராளமானவர்கள். நம்ம பௌத்த மத குருவாக இருந்த தலாய் லாமா, அவர் கூட வந்து பெரியவாளை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கார். ஸ்ரீலங்காவிலேருந்து பௌத்த மதத்தை சேர்ந்த தலைவர் ஒருத்தர், அவருக்கு வந்து ஒரு சந்தேகம். அதனால் அவர் என்ன பண்ணார், யாரையோ கேட்டு போட்டார். அவர் சந்தேகத்துக்கு பதில் தெரியல. எல்லோரும் அவர்கிட்ட என்ன சொல்கிறா, காஞ்சிபுரம் போங்க, அங்கே சங்கராச்சாரியர் இருக்கு, அவரை பார்த்தா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். அதனால் காஞ்சிபுரம் வந்து பெரியவாளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு காத்துன்னு இருந்தார். அப்போ பெரியவா மௌனம், பேசலை. பெரியவா முன்னால் வந்தார். மனசில் ஏதோ அவருக்கு சந்தேகம். பெரியவா முன்னால் வந்து உட்காந்துருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் பெரியவாளையே பார்த்துருந்தார். பார்த்துட்டு டக்குன்னு ஏந்துட்டார். ஏந்து வெளியில் வந்துவிட்டார். இப்போ மடத்து சிப்பந்தியெல்லாம் கேட்டால், பெரியவா கிட்ட பேசினால பேசலை அவர், நானும் பேசலை, ஆனால் என் சந்தேகம்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அரசன் முதல் ஆண்டி வரை, இந்தியாவில் இருக்கிற ஜனாதிபதியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வரை தங்களுக்கு ஏதான ஒரு மன சஞ்சலம் கஷ்டம்னா வரக்கூடிய இடமா காஞ்சி சங்கர மடம் இருந்தது. மகாபெரிவா இருந்தான். பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் பெரியவா முன்னால் வந்து 1 மணி நேரம் கண்ணை மூடி ஜபம் பண்ணிட்டுருந்தான். பெரியவா பேசலை. இப்போ காஷ்டமானோம். 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்திரா காந்தி எழுந்து சப் டீக் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எல்லாம் சரியாக போயிடுத்துன்னு. ஆக எந்த விதமான மன கஷ்டம் சந்தேகங்கள் எதோடு வந்தாலும் பெரியவா கிட்ட வந்தால் அது நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் எந்த பேதமும் இல்லை. உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கிற மக்களும் ஜேன்னு வர ஆரம்பித்தான். காஞ்சி மடமானது திருவிழா கோலத்தோடு விளங்கிடுது. இஸ்ரேல், ருஷ்யா, ஜெர்மன், இங்கிலாந்து இங்கேருந்தெல்லாம் வர ஆரம்பித்தான். மதத்தை அப்பாற்பட்டு வர ஆரம்பித்தான். மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் கூட வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி அதனால் சந்தோஷப்பட்டான். ஒரு முறை இங்கிலாந்துலேருந்து குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட அவள் என்ன சொன்னான்னா, எங்களுக்கு எல்லா சௌகரியமும் கிடைக்கிறது, எந்த கஷ்டமும் இல்லை, ஆனால் மனசில் நிம்மதி இல்லை. இங்கே காஞ்சிபுரம் வந்து உங்கள் முன்னால் உட்காந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணுறதை பார்க்கும்போது சொல்ல முடியாத மன நிம்மதி ஏற்படுறது, உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல் தோன்றது, நாங்கள்லாம் இந்துவாக மாறிடலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னான். அவளுக்கு பெரியவா என்ன சொன்னால் தெரியுமா, எல்லா மதத்துலேயும் நற்கதி அடையிறதுக்கான உபதேசங்கள் இருக்குது. யார் யார் எந்த மதத்தில் பிறந்திருக்காளோ அந்த மதத்தையே ஃபாலோ பண்ணிட்டு அதில் சொன்னதையே கடைப்பிடிச்சா போகிறோம், அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும். அதனால் பிறந்த தாய் மதத்தை யாரும் துறக்க வேண்டாம் அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணான்.
ஆனாலும் அதை கேட்டு அவள் என்ன பண்ணாள்னா, நம்ம மதத்துக்கு மாறலையே தவிர மதாச்சாரத்தை அப்படியே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த கலாச்சாரத்தை அப்படியே எடுத்துட்டா. அந்த ஆங்கிலேய பெண்கள்லாம் புடவை கட்டிக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, பூ போட்டுக்கிறது, வளையல் போட்டுக்கிறது, இப்படி பண்ணால் ஆண்கள் எல்லாம் குடுமி வச்சுட்டு வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். அந்த கலாச்சாரத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். மகாபெரிவாளை பொறுத்தவரை மத மாற்றத்தில் அவள் விரும்புறதில்லை. அதே நேரத்தில் மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே நேசிக்கக்கூடிய ஒரு அவதார புருஷனாக இருந்தார் மகாபெரிவா. ஒரு அதிசயம், ஆச்சரியம், அவதாரம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். மகாபெரிவாளுக்கு பட்டத்துக்கு வந்த பிறகு முதலாக பண்ண வியாச பூஜை திருவானைக்காவலில் பண்ணார். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சியோடு நடக்கக்கூடிய முக்கிய சம்பவத்தை பார்ப்போம். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.